விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டமானது தொடங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா, வணக்கம். இந்த கூட்டத்தில் எதிர்க்கட்சிகளாக யார் யாரெல்லாம் வந்து பங்கு பெற்றிருக்கிறார்கள்? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். வங்கதேசத்தில் நடந்த வன்முறை சம்பவம் அடுத்து அங்கே உள்ள ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலை வருவது தொடர்பாக அண்டை நாட்டில் நிலவும் அங்கு உள்ள பிரச்சனைகள் என்ன, அங்கே ஏற்கனவே உள்ள இந்திய குடிமக்களின் நிலை என்ன, அங்கே படிக்கும் மாணவர்களின் நிலைமை என்ன என்பது குறித்து மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் தற்போது அனைத்து கட்சி கூட்டத்தில் விவரித்து வருகிறார். மத்திய அரசு அவசர அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பங்கேற்றிருக்கிறார். அதே போல் மல்லிகார்ஜுன் கார்கே பங்கேற்பார் என கூறப்பட்டுள்ளது. அதே போல கேசி வேணுகோபால் பங்கேற்றிருக்கிறார். அதே போல் திமுக கட்சி சார்பில் TR பாலு பங்கேற்றிருக்கிறார். இப்படி பல்வேறு கட்சிகளை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். வங்கதேசத்தில் மாணவர்கள் போராட்டம் ஒரு மாதம் காலமாக நீடித்த நிலையில் நேற்று பெரிதளவில் பூதாகரமாக வெடிச்சிருந்தது. அங்கு உள்ள பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா தனது பதவியை ராஜினாமா செய்து நாட்டை விட்டு வெளியேறினார். பிறகு இந்தியா வருகை தந்தவர் பிறகு வெளிநாடுகள் செல்வது உள்ளதாகவும் கூறப்பட்டு இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் வங்கதேசத்தில் ராணுவம் இடைக்கால அரசாங்கம் அமைத்திருக்கிறது. மேலும் இது அந்த முன்னாள் பிரதமர் இருந்த நிலையில் அப்பொழுது உள்ள இந்தியா வங்கதேச நல்லுறவு அதற்கு பிறகு நீடிக்குமா என்பது கேள்விக்குறியாக இருக்கும் சூழ்நிலையில் இந்தியா வங்கதேச எல்லை ஒட்டி எல்லை பாதுகாப்பு படையினர் அதிக அளவில் நிறுத்தி வைக்கப்பட்டு இருக்கிறார். அதே போல் எல்லை மாநிலங்களிலும் உஷார் நிலையில் இருக்கப்பட்டிருக்கிறது. மேகாலயாவில் கூட ஊரடங்கு உத்தரவுலாம் பிறப்பிக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல் ஏற்கனவே வங்கதேசத்தில் அகதிகளாக வருபவர்கள் மேற்கு வங்க மாநிலம் வரையாக வருவார்கள். அதனால் அந்த எல்லை பகுதியிலும் கண்காணிப்பு தீவிரமாக படுத்தப்பட்டு இருக்கிறது. அதே போல் வங்கதேசத்தில் இந்தியாவிலிருந்து வங்கதேசம் செல்லும் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டு இருக்கிறது. ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டு இருக்கிறது. அங்கே நிலைமை சீரடைந்த பிறகுதான் விமானங்கள் ரயில் சேவை இயக்கும் என மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அங்கு உள்ள தூதரங்களுடன் அங்க படிக்கும் மாணவர்கள் தொடர்ந்து இருக்க வேண்டும் என தொடர்பு அவசர எண்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அங்குள்ள இந்தியர்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் பாதுகாப்பான சூழ்நிலை இருக்கிறதா என்பது குறித்தெல்லாம் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தகவல் வெளியிருக்கிறது. மேலும் அடுத்த கட்டமாக இந்தியா இந்த விஷயத்தில் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது என்பது குறித்தெல்லாம் விவரிக்க இருக்கிறார். இதற்கு பிறகு ஜெய்சங்கர் மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் இது குறித்து விரிவாக பேசுவார் எனும் கூறப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.